இப்படித்தான் ஒரு தடவை பத்ரகாளியம்மன் ஆவேச நிலையிலிருந்து சாந்த சொரூபினி அம்சமாக மாறி துர்க்கை அவதாரம் எடுத்த நேரம் தேவலோக சிற்பியான விஸ்வகர்ம பிரம்மாவை கூப்பிட்டு சொல்றாவ எப்படி என்று சொன்னா தண்ட குளிர்ந்த முகமாகவே இருப்பதற்கான மாதிரி ஒரு அழகான ஒரு பார்ப்பதற்கு குளிர்மையான அழகு நிறைந்த ஒரு தீவு ஒன்று எனக்கு பூலோகத்தில் அமைச்சு தரணும் என்று சொல்றா. அப்ப விஸ்வகர்மா சொல்றாரு அவ்வாறே ஆகட்டும் அண்ணி எடுத்து அவர் ஒரு அழகான தங்க ரதம் மாதிரி ஒரு தீவொண்டை அமைத்து கொடுக்குறாரு. எந்த பக்கம் பார்த்தாலும் அழகு, எந்த பக்கம் பார்த்தாலும் நீர் நிலம் சகலதும் சகல வளமும் பொருந்தி ஒரு தீவு, அழகான ஒரு தீவொண்டை அமைச்சு கொடுக்குறார். ஸோ இது இப்படியே போய்கொண்டிருக்கிற நேரத்தில் எம்பெருமான் ஈசன் சிவபெருமான் அதை பார்த்து ஆசைப்படுறாரு. ஒரு தீவை பார்த்து ஆஹா என்ன ஒரு அழகு எடுத்து பார்வதிட்ட போய் சொல்றாரு. பார்வதியே இப்படியான ஒரு தீவொன்று நான் கண்டன், அழகான தீர்வு, அந்த தீவுக்குள்ள நான் எனது காலை வைக்க போறேன்னு சொல்ல பார்வதி சொல்றா அப்பனே அது நான் எனக்காக செய்த அந்த தீவு, எனது ஆவேச பார்வையில இருந்து சாந்த சொரூபமாக நான் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதற்காக அமைத்து கொண்ட தீவு தான் அது என்று சொல்ல சிவன் கேட்கிறாரு அந்த தீவை எனக்கு தாங்க, நான் அந்த இடத்துக்கு நான் போப்புறேன் என்றார். சிவபூமி, அதாவது அந்த இடத்த சிவன் ஆசைப்பட்ட இடம் சிவபூமியாக மாறுறதுக்குரிய காரணம் கேட்கக்குள்ள அப்ப பார்வதி சொல்றா சரி நீங்க போகலாம், ஆனா நான் எப்பப்ப நினைக்கிறேனோ அந்த தீவை அப்போதெல்லாம் அங்க ஒரு பிரளயங்கள் பிரச்சனைகள் உருவாகும் என்று சொல்றா. அந்த நேரம் சிவன் சொல்றாரு சரி அவ்வாறு உருவாகிற பட்சத்துல அந்த நேரம் நான் அதை சரி பண்ணுவேன் என்று சொல்லிட்டு அந்த தீவுல காலடி எடுத்து வைக்கிறாரு. அந்த தீவு தான் இலங்கை, அதாவது இந்து சமுத்திரத்தின் முத்து என்று சொல்லப்படுகிற இலங்கை. அந்த இலங்கையை அமைத்தவர் தேவலோக சிற்பி விஸ்வகர்மா. அதை அமைத்து கேட்டது பார்வதி அன்னை, அந்த இடத்தில் கால் வைத்தது எம்பெருமான் சிவன். இதால தான் அதை சிவபூமி என்றாங்க. அவ்வளவு அழகான ஒரு பூமி. ஆமாம்.